எல்லாருக்கும் வணக்கங்க. நாளைக்கு சண்டே டமாக்கா சூப்பர் சண்டே. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்க்கலாம். டிசி vs எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வைசாக்ல ஆடுறாங்க. இன்னி வரையும் 2 மேட்சும் அவங்க ஹைதராபாத்ல தான் ஆடினாங்க. நாளைக்கு வந்து வைசாக்ல ஆடுறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் வைசாக்ல ஜெயிச்சிட்டாங்க. வைசாக் விக்கெட் எப்படி இருக்குன்னு தெரியும். சன்ரைசர்ஸோட அடுத்த ஹோம் கிரவுண்ட் வந்து வைசாக் தான். ஏன்னா ரெண்டுமே பக்கத்துல தான் இருக்கு. அதனால வைசாக் விக்கெட்ல நிறைய ரன்ஸ் வர எக்கச்சக்க ரன்ஸ் வர சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம பார்த்தோம், டெல்லி கேபிட்டல்ஸ் எல்எஸ்டிலே ஏகப்பட்ட ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதனாலே வைசாக் விக்கெட்டும் அதுவும் நல்ல பேட்டிங் விக்கெட்டு. எஸ்ஆர்ஹெச்சுக்கு சொல்லவே தேவையில்ல, குழந்தை எடுத்துருவாங்க. அவங்களோட பேட்டர்ஸ் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. எஸ்பெஷலாக ட்ரேவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, கால்சன், அதுவும் இல்லாமல் இஷான் கிஷன் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஏதோ தப்பா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. லெக் சைடு பால் தொட்டதுனால எஞ்சி எடுத்து போயிடுச்சு. இல்லைன்னா பிரித்து எடுத்துருந்துருப்பாரு. அதே மாதிரி தான் அபிஷேக் சர்மாவும் ஃபெயிலியர் ஆகுறதே கிடையாது. ஏதோ ரேர் ஃபெயிலியர் ஆன செகண்ட் மேட்ச்சு. பட் ஆனால் விட மாட்டாங்க. வைசாக்ல கண்டிப்பாக வந்து வைசாக்லேயே அட்டாக் பண்ணுவாங்க. ட்ரேவஸ் ஹெட் என்னங்க சொல்றது, எல்லா மேட்சுமே பொழந்து எடுக்கிறாரு மனுஷன். கிடைக்கிற மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாருங்க. ட்ரேவஸ் ஹெட் சூப்பராக அடிக்கிறாருங்க. போன மேட்ச் நிக்லஸ் ப்ரான் வந்து கேட்சை விட்டாரு. அதே விட்டும் போது ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் vs எஸ்ஆர்ஹெச். டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்குவாடை பார்த்துடலாம். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு மெயின் பிளேயரான கேஎல் ராகுல் மறுபடியும் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல. இந்த செகண்ட் மேட்ச்சு கண்டிப்பாக அவர் அவைலபிளாக இருப்பாருங்க. டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து நாளைக்கு வந்து நடராஜன் விளையாட மாட்டாரா என்னங்கிறது வந்து தெரியல. நடராஜன் விளையாண்டாருன்னா இருக்கும். நடராஜன் வந்து எதிர்பார்க்கறது வந்து எல்லாரும் நடராஜன் விளையாடணுன்ட்டு கண்டிப்பாக நடராஜன் நாளைக்கு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க முகேஷ்குமாருக்கு பதிலாக நடராஜனை வந்து கொண்டு போகலாம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் கேபிட்டல்ஸோட மிடில் ஆர்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆயிருவாங்க நாளைக்கு. ஏன்னா இவர் வந்துருவார், கேஎல் ராகுல் வந்துருவார். கேஎல் ராகுல் வந்து நம்பர் 3 விளையாட நாளைக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஓப்பனிங் வந்து ஜேம்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கேஎல் நம்பர் 3 ஆடலாம், அபிஷேக் பொருள் நம்பர் 4 ஆடலாம். இல்லை எப்படி பண்ண போறாரு, கேஎல் வந்து மிடில் ஆர்டர் ஆட போறாரா, நம்பர் 4 ஆட போறாரா என்னன்னு தெரியல. அக்ஷர் பட்டேல் இருக்காரு, ஸ்டபர்ஸ் இருக்காரு, அவங்களுக்கு சூப்பர் டீமா இருக்கு. அதே மாதிரி சொல்ல மறந்துட்ட, ஃபர்ஸ்ட் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு குழந்தை எடுத்தாரு அப்துல் சர்மா. அவர் பயங்கரமா ஆடுறாருங்க. அவரையும் 7 கூட ஆடுவாரு. அந்த யுப்ராஜ் வாட்ச் அவுட் பிளேயர், கண்டிப்பா குழந்தை எடுக்கிற ஒரு மனுஷன். அவர் கண்டிப்பா ஒரு வாட்ச் அவுட் பிளேயரா இருப்பார். யுப்ராஜ் நல்ல டீம் இருக்காங்க பேட்டிங்லயும். அப்புறம் மிச்சல் ஸ்டாக்கு, குல்தீப் யாதவ், மோகித் சர்மா, முகேஷ்குமார் பதில் நடராஜன் ஆட வைக்கலாம். ஆனால் டெல்லி வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. நம்ம தமிழ்நாடு கோச் அப்படின்னா ஏமன் பதானி தான் நம்ம கோச், தமிழ்நாடு கோச். அவர் டெல்லி கேபிட்டல்ஸை நல்லா தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு, கோச் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பேட்டிங் கோச் அவங்க மென்டாரா வந்து கெவின் பீட்டர்சன் இருக்காரு. அதுவும் நல்ல இதுதான். அவங்களுக்கு எல்லாமே பவுலிங் கோச் வந்து மோன் ஆஃப் பட்டேலுங்க. அதே மாதிரி வந்து சன்ரைசர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் டீம் வந்து விட மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து தோத்ததுனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சன்ரைசர்ஸும் ஃபைட் பண்ண தான் பார்ப்பாங்க. சன்ரைசர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட் கமின்ஸ் எல்லாம் அடிச்சிருவாங்க இந்தியன் பிக்சர்ஸில். சிம்மர்ஜி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாரு. முகமது ஷமியும் அடிச்சிட்டாங்க நல்லா. அவருக்கு பதிலாக சிம்மர்ஜி சிங்க்கு பதிலாக இவரை கொண்டு உன்னட்கட் இருக்காரு. ஸ்பின் பவுலிங்ல பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பாவே வெளுத்துடுறாங்க. அபிஷேக் சர்மா தான் வந்து ஓப்பன் பவர் பிளேலே பவுலிங் போட்டுருக்காரு. அதுவும் ஒரு ட்ராபேக்கா இருக்கு. ராகுல் சாகர் இருக்காரு, அவரே கொண்டு வரலாம். ஆனால் நான் நாளைக்கு கண்டிப்பாக ராகுல் சாகருக்கு நான் எதிர்பார்க்க அதிக சான்ஸ் இருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் 2வது மேட்ச் தோத்ததுலேயே அவங்களும் வந்து அந்த ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட டீமு. நான் பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. ஒன்று அந்த சினர்ஜியை வந்து அவரை ட்ராப் பண்ணிட்டு குணால் பாண்டியா ஆட வைக்கலாம், கரண் சர்மா ஆட வைக்கலாம். சிமர்ஜித் சிங் ட்ராப் பண்ணிட்டு ராகுல் சாகர் ஆட வைக்கலாம். அதுதான் நான் நினைக்கிறேன். முகமது ஷமி இருக்காரு, ஆடம் ஜாம்பா இருக்காரு, அபினவ் மனோகர் அவரும் ஃபெயிலியர் ஆகிட்டே வராரு. அவரும் நல்லா பண்றது இல்லை. தான் அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அக்ஷர் பட்டேலும் கொஞ்சம் நல்லா விளையாடணும். அக்ஷர் பட்டேல் வந்து பவுலிங்லேயும் ஒன்றும் எதுவும் கலக்கலை. அவங்களுக்கு நல்ல பவுலிங் போடுறது வந்து முகமது ஷமி. ஃபர்ஸ்ட் 2 மேட்சா, செகண்ட் மேட்சும் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. பேட் கமின்ஸ் ரொம்ப அடிச்சிட்டாங்க. சிம்மர்ஜித் சிங் அடி முடிச்சு எடுத்துட்டாங்க. போன வாட்டி நிக்லஸ் ப்ரான் வந்து லிட்டரலா குழந்தை எடுத்துட்டாரு அவரு. அதனால உங்களுக்கு வந்து பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கணும். மற்றபடி அந்த அபினவ் மனோகரையும் அவரை மாற்ற அதிக சான்ஸ் இருக்கு.
அவங்க கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. அல்பினோ உள்ள வரையும் சச்சின் பேபி, ஜேவேத் உன்னத்கத்து, ராகுல் சகர். நான் சொல்கிறேன் ராகுல் சகரை நாளைக்கு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ராகுல் சகர் வர அதிக சான்ஸ் இருக்குது. அந்த சிமர்ஜித் சிங் எடுத்துகிட்டு ராகுல் சகர் தான் வந்து சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு 2 மேட்சுமே வந்து இன்னொரு மேட்ச்சை வந்து சிஎஸ்கே அதை பற்றி அப்புறமே பார்த்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் வந்து நாளைக்கு வைசாக்ல விளாட்றதுனால அதிக சான்ஸ் வந்து சன்ரைசர்ஸ்க்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேட்டிங்கில் சன்ரைசர்ஸ்க்கு வந்து கிளிக் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பேட்டிங் கிளிக் ஆயிடுச்சுனாலே சன்ரைசர்ஸ் டாப்க்கு போயிடுவாங்க. அதனால அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் மிச்சல் ஸ்டார்க்குக்கும் டிராவர்ஸ் ஹெட்டுக்கும் பயங்கர பெரிய கான்டெஸ்ட்டே இருக்குது. அவங்க 2 பேரும் கான்டெஸ்ட்டு. ஏன்னா ஆஸ்திரேலியா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து ஐபிஎல் காம்படிஷன் டொமஸ்டிக் கிரிக்கெட் வரையும் அவர் வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து இவர் டிராவர்ஸ் ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்திருக்காரு. அவங்களுக்கு அந்த பேட்டிலே வந்து பெரிய பேட்டில் மிச்சல் ஸ்டார்க் வர்சஸ் டிராவர்ஸ் ஹெட் பேட்டில். அந்த பேட்டில் வந்து டிராவர்ஸ் ஹெட் சமாளிச்சிட்டாருன்னா மிச்சல் ஸ்டார்க்கை மற்றபடி மேட்ச் வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. அந்த பேட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்ப்போம் அந்த பேட்டில் எப்படி போகுதுன்ட்டு. பட் இப்போதைக்கு ஸ்டாக் வந்து டிராவர்ஸ் ஹெட் சமாளிச்சிட்டாருனாலே முடிச்சிருவாங்க மேட்சை. டிராவர்ஸ் ஹெட்டுக்கெல்லாம் மெயினான பிளேயரு. அடுத்தது அபிஷேக் சர்மா வந்து மிச்சல் ஸ்டாக்கை வந்து எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. மிச்சல் ஸ்டாக்னா கரெக்டாக போட்டுருவாரு. நல்ல லைன்ல ஸ்டாக் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. லிட்டரலாக பொழந்து விக்கெட் எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிடுவாரு. அதனால நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து என்ன பண்ணுன்னா ஓப்பனர்ஸ் வந்து மெயினாக வந்து மிச்சல் ஸ்டாக்கை வந்து ஓட்டிட்டாங்கனாலே போதும். அது டிராவர்ஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் மிச்சல் ஸ்டாக்கை 2 ஓவர் ஓட்டிட்டாங்கன்னா மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்துடும். நான் எப்போ மிச்சல் ஸ்டாக் விக்கெட் எடுத்துட்டாருன்னா அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு அதிக சான்ஸ் வந்து நடராஜன் பார்க்கலாம். முகேஷ் குமாருக்கு பதிலாக நடராஜனை பார்க்கலாம். ஆனால் அவங்க எப்படி போக போகிறாங்கன்னு தெரியல. வின்னிங் காம்பினேஷன்லேயே தான் போக அதிக சான்ஸ் இருக்குது. முகேஷ் விளையாட அதிக சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரோஹித் சர்மா அவர் டெப்த் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட், அவரை மாற்ற மாட்டாங்க. அதிகம் முகேஷ் குமார் எடுத்துட்டு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எஸ்ஆர்ஹெச்லேயே பவுலிங்கை கொஞ்சம் மாற்றணும். எஸ்ஆர்ஹெச்சில் வந்து அந்த சிமர்ஜித் சிங்கு, அந்த ராகுல் சகர் வரணும். ஏன்னா அந்த ஆடம் சம்பாக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் வேணும்னா அது ராகுல் சகரால தான் முடியும். பட்டேல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். எஸ்ஆர்ஹெச்க்கு பேட் கமெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த முகமது ஷமிக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு என்ன வைசாக்ல விளாடும் போது ஹர்ஷர் பட்டேல் பேட்டிங்ல ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. டீம் காம்பினேஷன் எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. என்ன பண்ண போறாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி இருக்கோம்னா பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபபிளி வந்து வின்னிங் காம்பினேஷன்ல தான் போவார். சேஃப் டீமை மாற்ற மாட்டாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி எஸ்ஆர்ஹெச் எஸ்எஸ் டிசியில் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வைசாக கிரிக்கெட்டை நல்லா தெரியும். டெல்லிக்கு அது ஹோம் கிரவுண்டு, ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன் டெல்லிக்கும். ஆனால் ஸ்டாக் கையில் தாங்க இருக்குது. ஸ்டாக்கும் டிராவர்ஸ் ஹெட் பேட்டில் முடிவு பண்ணி தான் நாளைக்கு யாரும் ஜெயிப்பாங்க. சான்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் வந்து குழந்துருவாங்க. லிட்டரலாக கண்டிப்பாக குழக்கக்கூடிய டீம் தான் எஸ்ஆர்ஹெச். அதே மாதிரி ஸ்டாக் வந்து டிராவர்ஸ் ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவும் ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டாங்கன்னா அப்போ மேட்ச் வந்து டெல்லிக்கு போக அதிக சான்ஸ் இருக்குது. டெல்லி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. கேஎல் ராகுல் வந்தோடனே மிடில் ஆர்டரில் கேஎல் ராகுலுக்கு வந்தோடனே அவங்களுக்கு கொஞ்சம் பலம் வந்திருக்கும். அதனாலே டெல்லிக்கு கொஞ்சம் நிறையா சான்ஸ் இருக்குது. என்ன வேணால் நடக்கும் கிரிக்கெட்டில் பார்க்கலாம். மேபி டெல்லி கூட ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை சான்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுன்னு சொல்லுவேன். அவங்க பவுலிங் மட்டும் நாளைக்கு கிளிக் ஆயிடுச்சு, முடிச்சிருவாங்க மேட்சை. அது வந்து எப்படி போக போகுதுன்னு தெரில. சூப்பர் சண்டேவாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு செகண்ட் மேட்ச் வந்து நம்ம அடுத்தது அப்புறமேட்டு ரிவ்யூ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ரிவ்யூ பண்ணது போதும். நாளைக்கு எப்படி எஸ்ஆர்ஹெச் வந்து யார் ஜெயிப்பாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.